அடியன் நமஸ்காரம். ஜெயஜெயஸ்ரீ சுதர்ஷனா. இன்னைக்கு அடியன் உய்யக்கொண்டாருடைய ஆச்சாரிய பக்தியை பத்தி சொல்ல போறேன். ஸ்ரீ உய்யக்கொண்டார் ஸ்ரீமன் நாதமுனிகளோட பிரதான சிஷ்யர். புண்டரீகாட்சர் தான் அவருக்கு முன்னாடி பேர் இருந்தது. எப்படி உய்யக்கொண்டார்னு இன்னொரு பேர் வந்ததுன்னு கதையில பார்க்கலாம். புண்டரீகாட்சருடைய அவதார ஸ்லோகம் சைத்திரமாசே கிருத்திகாயாம் ஸ்ரீ ஸ்வேதாத்ரி சமுத்பவம் குரும் புண்டரீகாட்சம் ஜெயத்தேனாம் சமாஸ்ரயே. பிரபவ வருஷத்துல சித்திரை மாசத்துல கிருத்திகா நட்சத்திரத்துல ஸ்வேதாத்ரி என்கிற திருவள்ளரையில ஜெயத்தேனருடைய அம்சமாக பிறந்தார். ஸ்ரீமன் நாதமுனிகள் கஜபக்தருடைய அம்சம். புண்டரீகாட்சர் ஜெயத்தேனருடைய அம்சம். புண்டரீகாட்சர் பிரம்மசூத்திரார்த்தங்கள், பிரபந்தார்த்தங்கள், ரகசியார்த்தங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஆச்சாரிய பக்தியோட ஸ்ரீமன் நாதமுனிகள்கிட்ட கத்துண்டார். எப்படி லக்ஷ்மணன் ராமனுக்கு எப்படி சேவை புரிஞ்சுட்டு இருந்தாரோ அதே மாதிரி புண்டரீகாட்சர் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கும் அப்படி சேவை பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ஸ்ரீமன் நாதமுனிகளோட தேவிகளுக்கு பிறந்த வீட்டுக்கு போகணும்னு இருந்தது. அதனால ஸ்ரீமன் நாதமுனிகள் உய்யக்கொண்டார அரவிந்த பாவையை எஸ்கார்ட் பண்ணறதுக்கு அமிச்சார். அரவிந்த பாவையோட கிரகத்துல இருந்தவாளுக்கு புண்டரீகாட்சரை பார்த்த உடனே ரொம்ப தாழ்ந்த குலத்துல இருந்து வந்திருக்கார் அப்படின்னு தோணிடுது. அதனால வெள்ள ஒரு திண்ணையே உட்காத்தி வச்சு பழையதை போட்டுட்டு அமிச்சுட்டா. ஆனா இத புண்டரீகாட்சர் தப்பா எடுத்துக்காம இதுதான் இப்படி நினைச்சிருந்தார். இன்னைக்குதான் புனிதமான தினம், போனதும் செய்த சேடம் பெருவரேல் புனிதமன்றேன்னு தொண்டரடி போடி ஆழ்வாரோட பாசுரத்தை இன்னைக்குதான் வாழ்ந்திருக்கும், பகவதாலோட உச்சிஷ்டம் இன்னைக்குதான் கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா திருப்பி போனார். இத கவனிச்ச நாதமுனிகள் இத கேட்டார். முகத்தில் இத்தனை பிரகாசம், காரணம் என்ன அப்படின்னு. அப்போ புண்டரீகாட்சர் சொன்னார், சாதுச்சிஷ்டம் சுபாவனம், கிடைக்க பெற்றேன், இன்னைக்குதான் ரொம்ப புனிதமான தினம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். முதல்ல நாதமுனிகளுக்கு புரியல. ஆனா அவர் யோகீஸ்வரர் இல்லையா, அதனால யோக சக்தியோட என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டார். அப்புறம் சொன்னார், சும்மா பாசனங்களை சேவிக்காம நீ அதை வாழ்ந்து காட்டியிருக்க, போனதம் செய்த சேதம் பெருவரையில் புனிதமன்றேன்னு நீ வாழ்ந்து காட்டியிருக்க, அது எவ்வளவு நல்ல விஷயம், என்னை உய்யக்கொண்டு இருக்கிறாய், உய்யக்கொண்டாரே அப்படின்னு அழைத்தார். அன்னிலிருந்து புண்டரீகாட்சருக்கு உய்யக்கொண்டார்னு திருநாமம் வந்தது. இந்த கதையில சாஸ்திர விஷயங்களை கவனிக்கணும். சாஸ்திரத்துல நாரில் தொடுக்காத புஷ்பம், பூஸ்பர்ஷம் இல்லாத நீர், எண்ணெய் சேர்க்காத சோறு, இந்த மூணுத்துக்கும் தோஷம் உண்டுன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. இப்ப நார்ல தொடுத்த புஷ்பத்தை நம்ம அடுத்த நாள் பெருமாளுக்கு சாத்தினா தோஷம் இல்லை. ஆனா வெறும் புஷ்பத்தை அடுத்த நாள் சாத்தினா தோஷம் இருக்கு. அதே மாதிரி பூஸ்பர்ஷம் இல்லாத நீர், இப்ப வெறுமா ஒரு பாத்திரத்துல வச்சிருக்கோம், அந்த ஜலத்தை வந்து நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணா தோஷம் உண்டு. ஆனா இப்ப கணத்துல இருக்கிற ஜலத்தை நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா கண்டினியூஸா பூஸ்பர்ஷம் இருந்துருக்கு. அதே மாதிரி எண்ணெய் சேர்க்காத சோறு, இதுக்கு தோஷம் இருக்கு, அது வந்து அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். சோ நாதமுனிகளோட ஸ்வசர கிரகத்துல புண்டரீகாட்சர் எண்ணெய் சேர்த்த சாதத்தை தான் சாப்பிட்டுருக்கணும். ஏன்னா அவள ஆச்சார புருஷா சாஸ்திரத்தை என்னைக்குமே மீற மாட்டா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ உய்யக்கொண்டாருக்கு 5 சிஷ்யர்கள் இருந்தார். ஸ்ரீ மணக்கால் நம்பி, புண்டரீகதாசர், சேட்லூர் சண்டலங்கார தாசர், உலகப் பெருமாள் நங்கை, திருவல்லிக்கேணி பான் பெருமாள் அரையர். சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகன் உய்யக்கொண்டார் மேல ஒரு ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். நமஸ்யாம்யரவிந்தாட்சம் நாத பாவே வியவஸ்திதம் சுத்த சத்வமயம் சௌரேஹ அவதாரமிவாபரம். சுத்த சத்வமயமான குணத்தை உடையவரான உய்யக்கொண்டாருக்கு நமஸ்காரங்கள் அப்படின்னு. இந்த கதையில இருந்து
நமக்கு ஆச்சாரிய பக்தி எவ்வளவு முக்கியம்னு புரியுது, கிருத்தஜதையோட இருக்கிறதும் எவ்வளவு முக்கியம்னு புரியுது. ஆச்சாரிய பக்தி இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம். இப்ப என்ன கத்துனாலும் கலைகள், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், ஸ்லோகங்கள், பிரபந்தங்கள் என்ன கத்துனாலும் ஆச்சாரியன் குரு கிட்ட பக்தியோட நடந்துக்கணும், பக்தி இருக்கணும். அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்னு புரியுது. அடியன் தன்யா உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. அடியன் சுவாமி நல்லா சொன்னா குழந்தை சுவாமி சாதிக்கணும். அடியன் நல்லா சொன்னா அதுவும் அந்த ஸ்லோகம், அதுக்கப்புறம் குரு பரம்பரா சாரத்திலேருந்து உயர்கொண்டாருடைய 5 சிஷ்யால் யாரு, பல புஸ்தகத்தை பார்த்து ஷார்ட் ப்ரெசன்டேஷனா இருந்தா கூட பல புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணி பண்ணியிருக்கான்னு தெரியுது, சந்தோஷம். இன்னொன்று இது ஆச்சாரியாருடைய கதைகள்லாம் இப்படி ராமனுடைய கதை, கிருஷ்ணனுடைய கதைலாம் எவ்வளோ உபாதாயமோ அது மாதிரி ஆச்சாரியாருடைய கதைகள் கூட உபாதாயம். ஏன்னா இது மாதிரி சிமிலர் சுச்சுவேஷன் நமக்கு வந்தா நாம இப்போ உய்ய கொண்டாட அளவுக்கு பக்தி இல்லை, ஆச்சாரிய பக்தி இல்லை, நாம இருந்தால் அந்த இடத்துல சாப்பிட்டுருக்க மாட்டோம், கிளம்பி வந்துட்டு இருப்போம், கோவிச்சுட்டு இருப்போம், அல்லது முகத்திலேயாவது ஏதாவது நம்முடைய அந்த நம்ம கோபத்தை காட்டுவோம், அல்லது இங்க வந்தா விட்டாவது ஆச்சாரியார் இடத்துல இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லுவோம், ஏதோ ஒண்ணு. ஆனா அவர் எதுவுமே பண்ணாத அந்த ஆச்சாரிய பக்தியால பண்ணிருக்கேன். இதே மாதிரி ஒரு விஷயம் அடியேனுக்கும் நடந்தது. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு கணத்தடி பக்கத்துல 4 படிக்கட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹால், ஒரு 10 பேர் அங்க சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். என்னை மட்டும் அந்த கணத்தடியில உட்காந்து வச்சா, 9 பேர் உள்ள உட்காந்து சாப்பிட்டா. அப்ப எனக்கு இல்ல வயர் ரொம்ப இருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு நான் கிளம்பி வந்து உள்ளான்ற எண்ணம் தான் எனக்கு மனசுல முதல்ல. அப்புறம் அது நியாயம் இல்லைன்னு அப்போ இந்த சரித்திரம் நானா உண்மையில இந்த உய்ய கொண்டா சரித்திரம் நமக்கு ஞாபகம் வராட்டா, நீங்க நம்ம என்ன சொல்லுவோம், கோபிச்சுட்டோ அல்லது அவ கிட்ட இல்லை எனக்கு வயர் ரொம்ப இருக்கு இப்ப சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நாம கிளம்பி வந்துட்டு இருப்போம். இது மாதிரி பெரியவாவுடைய சரித்திரம் எவ்வளவு வசதி தான். அன்னைக்கு அடியேன் அந்த கணத்தடியிலேயே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆனா மனசுக்குள்ள கஷ்டம் வந்து இப்போ உய்ய கொண்டாடுற அளவுக்கு நாம உயர்வா இருக்க முடியாது. ஆனா மனசுக்குள்ள கிளேஷம், அந்த சாதம் சாப்பிடும் போது மட்டும் ரொம்ப மனசுல கிளேஷம் இருந்தது. அப்புறம் இங்க ஆத்துக்கு வந்தோம், அப்பா கிட்ட யார்கிட்டையும் நான் சொல்லலை இந்த விஷயத்தை, இன்னைக்கு வரை யார்கிட்டையும் சொல்லலை. அது எங்க இடம்ன்றதுலாம் தேவையில்லை. ஆனா இது மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது பெரியவாருடைய கதை என்ன பண்றதுன்னா, அன்னைக்கு உய்ய கொண்டாடுற அளவுக்கு உயர்ந்தவா இல்லாட்டா கூட அந்த நமக்கு எவ்வளவு பெயின் இருந்ததுன்றது அன்னைக்கு தெரியுது. அவர் உயர்ந்தவர், மகான் அவதார புருஷர், நாம பாமரால், நமக்கு அவரா மாதிரி இருக்க முடியாதுன்றது வேற விஷயம். சாப்பிடும்போது சாப்பிடவே பிடிக்கலாங்க, ஆனாலும் அங்க சாப்பிடாம வந்திருந்தா அபசாரம் ஆயிருக்கும். நாம சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு காரணம் இந்த சரித்திரத்தை சின்ன வயசுல கேட்டதுதான். அதனால ராமன் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை போல ஆச்சாரியாருடைய சரித்திரமும் அவ்வளவு முக்கியம்ன்றது தெரியுது. நன்னா பிரசன்ட் பண்ணா, சந்தோஷம். இந்த பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது கூட. இப்ப சுவாமியோட இந்த ஐதிஹ்யமும் ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா அமைஞ்சது. எல்லா விஷயங்களும் நாம கிடக்க சின்ன வயசுல இந்த சரித்திரத்தை நாம கேட்காம இருந்ததா அன்னைக்கு நாம கண்டிப்பா வேற விதமா தான் பிஹேவ் பண்ணிருப்போம் அந்த இடத்துல. அதனாலதான் பெரியவாருடைய கதையை கேட்கறது நமக்கு எவ்வளவு, இந்த குழந்தை சொன்ன உடனே எனக்கு அந்த சீன் ஞாபகம் வந்துருக்கு. நிச்சயமா மாதிரி மகான்கள்லாம் பரம்பரையா அவங்க கூட இருந்துட்டே பெரிய பாக்கியம் அடியங்களுக்கு. அடியன் அதே இந்த பிரசன்டேஷன்ல ரொம்ப அழகா ஒவ்வொரு அந்த அம்சம்லாம் அழகா அந்த படங்கள்லாம் நல்லா இருந்தது. அது ஜிஎஸ்பிகேலே கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப எல்லா விஷயத்தையும் கவர் பண்ண ஒன்று கூட விடாம எல்லாத்தையும் கவர் பண்ணி, அதே சமயத்துல நம்ம பிரீஃபா டைம் லிமிட் எல்லாம் மீறாம ரொம்ப கச்சிதமா ரொம்ப நல்லா சொல்லியிருந்தோமா. ரொம்ப சந்தோஷம்.
நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம். அன்னைக்கு உய்ய கொண்டாட நேர்ல சேவிச்சவாளுக்கு இருந்த பாக்கியம் இன்னைக்கு நமக்கெல்லாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுவாமி சாதிச்ச அந்த ஐதிஹ்யம் அதே போல இருக்கு. இன்னைக்கு சுவாமி சேவிச்சா உய்ய கொண்டாட சேவிச்ச மாதிரி நமக்கெல்லாம் அது பரம பாக்கியம் அடையும். சுவாமி ரொம்ப ரொம்ப பாக்கியம் வரலாறு தெரிவிச்சது. அதே போல சுவாமி சாதிச்சா மாதிரி இந்த குரு பரம்பரை கதைகள் முக்கியமா குழந்தைகளுக்கு சொல்லித்தரணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாமி சாதிச்சது. அதனாலதான் இப்போ நம்ம இந்த கிளாஸஸ்ல ஆழ்வார்கள் சரித்திரம், ஆச்சாரிய சரித்திரம் எல்லாத்துக்குமே வீடியோவா பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோல இருந்து வந்த சில இமேஜஸ் எல்லாம் இப்போ குழந்தை போட்டிருந்தா அந்த பிரசன்டேஷன்ல. அதே போல சங்கோஷ்டியில ஒரு வருஷமும் குரு பரம்பரா புஸ்தகங்கள் காமிக்ஸாவே வந்துட்டு இருக்கு. அதையும் குழந்தைகள் வாசி கத்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஆச்சாரிய அனுகிரகத்துல கண்டினியூஸா ஆகணும். இப்போ ராமானுஜர் சரித்திரம் பாதி ஆயின்னு இருக்கு அந்த வீடியோஸ்ல. புஸ்தகத்துல இந்த வருஷம் ராமானுஜர் சரித்திரம் முதல் பாகம் வரப்போகுது. ஆளவந்தார் பரியந்தும் புஸ்தகமா வந்தாயிடுத்து. இப்போ இந்த வருஷம் பாஷ்யக்காரர் சரித்திரம் ஆரம்பம் புஸ்தகத்துல. அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா கத்துண்டு மேலும் மேல வரணும். இந்த மாதிரி பிரத்யட்சமா இந்த மாதிரி ஆச்சாரியர்களை சேவிக்க கிடைக்கிறது சுவாமி மாதிரி இப்படி இருந்திருக்கார். போனாம் செய்த சேடம் தருவரையில் புனிதம் அன்னைக்கு ஆழ்வார் சொன்னதை உய்ய கொண்டார் இருந்து காண்பிச்சார். அதை இப்போ சுவாமி இருந்து காண்பிக்கிறார். நம்ம எல்லாம் அவசியம் வந்து வைக்கணும், தெரிஞ்சுக்கணும். சுவாமியோட சரித்திரத்தை எல்லாம் பார்த்து பரம பாகியம் சுவாமி ஷேர் பண்ணது.